Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வந்து சூப்பரான மட்டன் பிரியாணி தான் வந்துட்டு செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். மட்டன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பஞ்சு போல் சாஃப்டாக வந்து வேக வச்சு எப்படி வந்துட்டு பிரியாணி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம வாங்க இந்த வீடியோவில் போய்ட்டு பார்க்கலாம். இது கூடவே வந்துட்டு பார்த்திங்கன்னா காடை வந்துட்டு 65 வந்து செஞ்சுருக்கோம். சைட் டிஷ்ஷாக வந்துட்டு சூப்பராக வந்துட்டு காடை 65 பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை வந்துட்டு சைட் டிஷ்ஷாக செஞ்சுருக்கோம். கூடவே சைட் டிஷ்ஷாக ஆனியன். இது எல்லாமே வந்துட்டு எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோவில் போய்ட்டு பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு கரண்டி வந்துட்டு நெய் சேர்த்துக்கலாம். எஸ், இந்த நெய் கூட வந்துட்டு வீட்டிலே செஞ்சதுதான். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பிரியாணிக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியமான நெய் தான். நெய் சேர்த்தா பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஒரு குழி கரண்டி வந்துட்டு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூடாயிடுச்சு. இதில் பட்டை வகை சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு 4 கிராம்பு, பட்டை, ஸ்டார்பு, ஒரு ஏலக்காய், இலை இதை வந்து சேர்த்துக்கலாம். பட்டை வகை நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு மீடியம் சைஸில் வந்துட்டு 3 வெங்காயம் வந்துட்டு நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். இதை வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். ஆனியன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்துட்டு நீல வாக்கில் அப்படியே நைஸாக கட் பண்ணணும். அப்போ வந்துட்டு சீக்கிரம் வதங்கி வரும். வெங்காயம் வந்துட்டு வதங்கி வரும்போதே நம்ம வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் நல்லா நிறைய போட்டுக்கலாம். ஏன்னா வந்துட்டு மட்டன் பிரியாணின்றதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறைய சேர்த்தோன்னா சூப்பராக இருக்கும். இதை சேர்த்துக்கலாம். வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்தது நல்லா வந்துட்டு வதங்கி பச்சை வாசம் நல்லா போயிடுச்சு. இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து நல்லா வந்துட்டு தழை வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கலாம். கூடவே வந்துட்டு 4 பச்சை மிளகாய் வந்துட்டு கீறி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு மீடியம் சைஸில் 2 பெரிய தக்காளி வந்துட்டு நல்லா பழுத்த பழமாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மூடி போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடனா நல்லா சீக்கிரம் வதங்கிடும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நல்லா அந்த வேர்வையில தக்காளி வந்து நல்லா ஸ்பைஸியாக வெந்திருக்கும். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி நம்ம குத்தி குத்தி வதக்கணும்னா சீக்கிரம் வந்துட்டு மசிஞ்சிடும். நல்லா வந்துட்டு தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு 300 கிராம் வந்துட்டு மட்டன் வந்துட்டு 2 விசில் வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். மட்டன் முன்னாடியே வேக வச்சு சேர்த்தோன்னா நம்ம வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால தான் முன்னாடியே வேக வச்சிட்டோம். மஞ்சள்தூள் வந்துட்டு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா வந்துட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு தனி மிளகாய் தூள். காரம் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால் நான் வந்துட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் வந்துட்டு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன்னா மல்லித்தூள் வந்து 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்துட்டு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வந்துட்டு இது கூடவே வந்துட்டு புளிப்புள்ளாத தயிர் நான் வந்துட்டு இன்னைக்கு ஆன்லைனில் வந்து வாங்கின தயிர் தான் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு ஒரு இந்த ஸ்பூன் அதில் வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு மசாலாலாம் வந்துட்டு கருகாமல் வந்துட்டு மட்டன் மேலே வந்துட்டு நல்லா வந்துட்டு போட்டாங்க. நான் வந்துட்டு கறி வந்துட்டு வேக வச்சேன் இல்லையா, அந்த தண்ணி இருக்குது, அதை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் 2 கப்பு அரிசினா வந்துட்டு 4 கப்பு வந்துட்டு நான் தண்ணி சேர்த்துப்பேன்.
கறி தண்ணி வந்துட்டு 2 கப்பு வந்திருக்கு. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு தண்ணி வந்துட்டு சூடு பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் 2 கப்பு இந்த சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி சேர்த்துட்டோம். நல்லா வந்து கலக்கி விடுவோம். நான் வந்துட்டு இப்போதான் வந்து உப்பே சேர்க்கிறேன். வெங்காயம் போடும் போதும் சேர்க்கல. அதனால நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு வந்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஒரு மூடி போட்டு இந்த தண்ணி வந்துட்டு கொதிக்க விடலாம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ அடுப்பை வந்துட்டு ஸ்லோ பண்ணிடலாம். அரிசி சேர்க்க போகிறோம். நான் வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு 400 கிராம் அரிசி வந்துட்டு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணியில் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். சுத்தமாக தண்ணியில் இந்த மாதிரி ஜன்னியில் வந்துட்டு வடிகட்டி வச்சுருக்கேன். இதை அப்படியே சேர்த்துக்கலாம். இது பேர் ஜன்னி மாமா. பாஸ்மதி வந்துட்டு கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் இல்லையா, அதனால உடைஞ்சிடும். அந்த மாதிரி குச்சி இருந்தாலும் இது மாதிரி பண்ணுங்க. இல்லைன்னா தோசை திருப்பி பின்பக்கம் வச்சு கிளறி விட்டிங்கன்னா அரிசி வந்துட்டு உடையாமல் இருக்கும். இது கூட வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் நாங்கள். இது வந்து டேஸ்ட்டுக்காக வீட்டில் எப்பயுமே இதை யூஸ் பண்ணுவோம். கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணுவோம், ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம். இதை லேசாக வந்துட்டு ஆப்பிமா பவுடர் சேர்த்துக்கலாம். இது மேலே வந்துட்டு கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ரிஜிஸ்டர் பண்ணல ஹோம்மேட் நெய். எத்தனை தடவை ஒரே கதையாக சொல்கிறது. நெய்யை வீட்டில் 3 ரூபாய்க்கு தயாரிச்சுட்டேன். அடுப்பு வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வந்துட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு உங்கள் குக்கர் வந்துட்டு அரிசி எத்தனை விசிலில் வேகுமோ அந்த மாதிரி நீங்கள் விட்டு எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எக்ஸஸாக வந்துட்டு காடை வந்துட்டு சைடிஷாக வந்துட்டு நம்ம செய்ய போகிறோம். ஆஸ் யூஷுவலி நம்ம வந்துட்டு சிக்கனுக்கு வந்துட்டு 65 மசாலா போட்டு ரெடி பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் காடைக்கு வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்துட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பிரியாணிக்கு காம்பினேஷன் 65 இன்னைக்கு எங்கள் வீட்டில். நல்லா கருவேப்பிலெல்லாம் போட்டு செஞ்சோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் காடைக்கு. லெக்கு தனியாக கரெக்டாக வந்து பீஸ் போட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு. நல்லா இதில் நான் மசாலாலாம் கூட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படியே மொறுன்னு பொரிச்சு எடுக்க போகிறேன். 65 வந்துட்டு காடை வந்துட்டு பொரிச்சாச்சு. நல்லா வந்துட்டு பாருங்கள், கலர்ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து வரணும்னா நம்ம கரெக்டாக மசாலா போடணும். அப்போ தான் இந்த மாதிரி கரெக்டாக வரும். இதேமாதிரி நல்லா கிரிப்ஸியாக இருக்கும் சாப்பிட. நம்ம வந்துட்டு சூப்பராக வந்துட்டு காடை வந்துட்டு 65 வந்து பொரிச்சு எடுத்துட்டோம். இது ஒரு பக்கம் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரியாணி வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஃப்ரெஷ்ஷெல்லாம் ரிலீஃப் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். உதிரியாக சூப்பராக வந்துருமாம்மா. பிரியாணி வந்துட்டு அப்படியே நம்ம பூ போல் அள்ளுவோம். கையால் தான் அள்ளுவோம். பூன்றதுனால கையால் அள்ளுவோம். இது சாதன்றதுனால கரண்டியால் அள்ளுவோம். நல்லா உதிரியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு தனியாக செஞ்சுருக்கேன். That's what I'm talking about. Wait. Okay, now from the beginning. Hit it, boys.